அதனாலே கடந்து வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உண்மையாகவே இந்த ஆராதனை வேலையில ஆவியானவர் அசைவாடினார். எத்தனை பேர் அந்த ஆராதனை என்ஜாய் பண்றீங்க? பிரைஸ் காட். உங்க கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். பாருங்க, நமக்கு திருவிருந்த குறித்து நாம் அறிந்து எடுக்க எடுக்க பலன் உண்டுங்க. பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லப்படுகிறோம். தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறவர், சுகமாக்கிறவர் என்ற காரியத்தை நம்ம தொடர்ந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமிலிருந்து ஆரம்பித்தோம். நோவாவை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு யோசிப்பு கூட கொஞ்சம் அப்பப்போ நம்ம என்ன செய்தோம், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கடந்த நாட்களில் திரும்ப ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சபைக்காக நான் கொடுத்த தரிசனத்தை நீ ஞாபகப்படுத்து. நீங்கள் எல்லாரும் யார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் லீடர்ஸ், பிரைஸ் காட், தலைவர்கள். தேவன் இங்கே ஒரு சேனையை தான் உருவாக்கிட்டு இருக்கார். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சில வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு தரிசனம் என்னவென்றால், இந்த தமிழ்நாடு செழிக்கும். இயேசுவின் இரத்தத்தினால மூடப்பட்ட தமிழ்நாடு, இயேசு கிறிஸ்துடைய விலைக்கிரயத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, ஆவியானவரால ஆட்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு. ஆகியால தமிழ்நாடு செழிக்கும். தமிழ்நாடு செழிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா, உங்களுக்குள்ள இருந்து. சொல்லுங்க, இயேசு ரத்தத்தினால நான் மூடப்பட்டவன். இது நீங்க உங்க மேல இயேசு ரத்தம் மூடி இருக்குது என்று நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பிசாசு உங்களை தொடவே முடியாது. இயேசு ரத்தம் என் மனசு மூடி இருக்குது. ஆனா இது எப்பொழுது நீங்க நம்பி உங்க வாயால சொல்லணும், அப்பதான் அது கிரியேட் ஆகும். பிரைஸ் லார்ட். இந்த டோக்கன் யாரு நம்பர், உங்களுக்கு 10வது நம்பர் வச்சுக்காங்க சொல்லுங்க. இப்போ கூப்பிடுறாங்க, 10வது நம்பர் டோக்கன் யாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த பேங்க்ல ஏதோ ரூபா வச்சுட்டு டோக்கன் கொடுப்பாங்க. கரெக்டா 10வது நம்பர் நான் தான் அப்படி காத்துட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அது போல நீங்களும் உரிமை பாராட்ட வேண்டும். இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன வேத பகுதி அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம், ஆபேல் ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையாக பேசுகிற ரத்தத்தை இடத்துக்கு நம்ம இணைஞ்சிருக்கோமா வந்து சேர்ந்தீர்கள். யாரோ ஒருத்தங்க மைக்கு எடுத்துக்கோங்க, வாசிங்க. பாருங்க, இப்ப நம்ம சொல்றது எல்லாமே வந்து இனிமேல் அல்ல, ஏற்கனவே முடிந்திருக்குது என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் காட். பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 24. புது உடன்படிக்கையின் அப்போ புது உடன்படிக்கை என்றால் பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. அதான் பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில மோசே கூட ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. பிரைஸ் லார்ட். அதனால குற்ற உணர்வோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு தேவனுக்கு என்ன உறவுனா அப்பா பிள்ளை. பிரைஸ் லார்ட். பாருங்க, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்துட்டோமா? இயேசு கிட்ட வந்து சேர்ந்துட்டோமா? அல்லேலூயா. பிரைஸ் காட். ஜீசஸ். எல்லா பிரச்சனையை விட்டுட்டு, கவலையை விட்டுட்டு, வியாதியை விட்டுட்டு, பயத்தை விட்டுட்டு நீங்க சொல்லணும், நானும் இயேசுவும் ஒன்றாய் கலந்து விட்டோம். பிரைஸ் காட். நான் இப்போ இயேசுவை எடுத்து வந்துட்டேன். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையால் உண்டாக்கின இயேசு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம்.
அப்புறம் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்ய இடத்துக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா. என் கடன்லாம் அடைக்கிற இயேசு இடத்துல வந்துட்டேன். அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற இடத்துல வந்துட்டேன். என்னை சுகமாக்குற இயேசு இடத்துக்கு வந்துட்டேன். என் பயத்தை போக்குற இயேசு இடத்துக்கு வந்துட்டேன். ஆபேல் ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம் இருக்கிற இடத்துக்கு வந்து இரண்டாவது சொல்றாரு. நிறைய காரியம் அதுல சொல்லப்படுகிறது. இப்ப நான் உங்களுக்கு இது மாத்திரம் சொல்றேன். இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டு இருக்குதா? அந்த ரத்தம் எப்படி இருக்குதா? என் பிள்ளைக்கு நன்மை தான் நடக்கணும், என் பிள்ளைக்கு வெற்றி தான் நடக்கணும், என் பிள்ளைக்கு சுகம் தான் நடக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்று நன்மையை இரவும் பகலும் பேசிக்கொண்டிருக்கிற ரத்தம். அல்லேலூயா. இந்த ஆபேல் ரத்தம் பாருங்க, ஆபேல் பாருங்க, அவன் காயின் வந்து ஆபேலை கொல்றான். கொல்லும் போது துடிச்சுக்கும் போது ஐயோ என்னை கொண்டுட்டானேன்னு சொல்லி செத்துருப்பான். பூமியிலிருந்து அவன் ரத்தம் கூப்பிட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இயேசு ரத்தம் உங்களுக்காக எனக்காக நம்ம சில நேரங்களில் குறைவு உள்ளதா இருக்கும்போது இயேசு ரத்தம் பிதா விட்டதுல இல்ல என் பிள்ளைக்கு நன்மை தான் நடக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நன்மை தான் நடக்கணும். ஏனென்றால் என்னோட பிள்ளைகளுடைய எல்லா கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால சாபம், பாவம், வியாதி எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசு நடுங்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த ரத்தத்தை இந்த தமிழ்நாட்டு மேல மூடி இருக்காரு. நம்ம கனடாவில் இருக்கிறோமா, அமெரிக்காவில் இருக்கிறோமா, தமிழ்நாட்டில் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஏன் தமிழ்நாடு செழிக்கும் என்று ஏன் சொல்ல போறோம்னா, தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரி வைக்க போறேன். இந்தியாவும் செழிக்கணும், உலகமே செழிக்கணும். ஆனா இங்க ஏற்படுகிற ஒரு எழுப்புதல் அது எங்கிருந்து ஆரம்பமாகும் என்றால் உங்களுக்குள்ள இருந்து, எனக்குள்ள இருந்து. அல்லேலூயா. முதல் தரிசனம், நான் இயேசு ரத்தத்தினால நான் மூடப்பட்டவன். என் குடும்பம் இயேசு ரத்தத்தினால. என்னுடைய வாகனம், என்னுடைய கார், என் டூர், என் சைக்கிள், என்னோட வேலை எல்லாம் எது மேல மூடப்பட்டிருக்குது? இதை நீங்க வாயை திறந்து சொல்லணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் விலைக்கரையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த தரிசனத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். 2 கை என் மேல ஆண்டு வச்சு என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை நீங்க கடன்காரனா இருக்கலாம், பற்றாக்குறையில இருக்கலாம், ஒரு சாதாரண வீட்டில் இருக்கலாம். ஆனால் நீங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னை மனதார என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் உடன்பிறந்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் உறவினருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த பட்டணத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். மூன்றாவது, அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணால் இருக்குங்க. ஆவியானவர் தான் நீங்க தேவோட பிள்ளை என்று உங்கள் ஆவியுடனே சொல்கிறார். 1 பேதுரு 2:24 சொல்றார், அவருடைய தழும்புல நீங்கள் குணம். இப்படி நீங்க கேள்வி, உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், பாஸ்டர் குணமானீர்கள் போட்டிருக்குது, என் சரீரத்தில் இன்னும் வியாதி சுமந்துட்டு தானே இருக்கிறேன். என்ன பாஸ்டர் வசனம் இப்படி போட்டிருக்குது, ஏன் என் சரீரத்தில் இன்னும் வியாதி இருக்குது? இன்னொரு வசனம் சொல்றேன், 2 Corinthians 8:9 சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்க அறிந்திருக்கின்றீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யமாகும்படி உங்க நிமித்தம் அவர் தரித்திரான். அப்ப என்ன ஆக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? வசனம் என்ன சொல்லுது? நீ ஐஸ்வர்யவான்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்லையே பாஸ்டர் நான் இன்னும் ஐஸ்வர்யவான்னு வசனம் சொல்லுது, நான் இன்னும் நிறைய என்னோட பண பற்றாக்குறை இருக்குது, எனக்கு தேவையானதை இன்னும் என்னால் வாங்கிக்கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவு வசனம் போட்டிருக்குது. கலாத்தியர் 3:13-14 போட்டிருக்குது, மரத்தில் தூக்கப்பட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்புறம் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு மூலமா நமக்கு வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. உங்களை மீட்டு கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. பாவத்தின் விளைவு சாபம், சாபத்தின் விளைவு தரித்திரம், கவலை, வேதனை, பயம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டாராம். ஆனா நம்ம பயப்படுறோமே. தேவன் மறுபடியும் பயப்படுற அடிமத்தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம ஏன் பயப்படுறோம்? நமக்கு ஏன் தெளிந்த புத்தி இல்லை? அடிக்கடி நம்ம மனதில் ஏன் குழப்பம் வருது? வெல் பேலன்ஸ் மைண்ட், சுகமான மனநிலையை நம்ம பெற்றுக்கிறோமா?
எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. பிரைஸ் காட். பக்கத்துல கை பிடிச்சு நீங்க சுகமான மனநிலையை பெற்றிருக்கீங்களா அவனு வசனம் சொல்லுங்க. அப்ப என்ன பாஸ்டர், கிறிஸ்துவுக்குள் ஒரு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கா, பழையவை எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாச்சு. உங்க வாழ்க்கையில புதுசாச்சா? இல்ல பாஸ்டர், அதே சிந்தனை, அதே கவலை, அதே வேதனை, அதே கோபம், அதே பிரச்சனை, அதே பாடுதான். ஆனா இப்போ நானும் எடுத்து என் பேர் என்ன மாறி இருக்குது தவிர நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப இதுக்கு யார் பதில் சொல்லிக்கின்றீங்க? இத்தனை வருஷம் இந்த செய்தி கேட்டுதான் இருக்கிறோம். வசனம்லாம் இப்படி போட்டிருக்குது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். இது எங்க நடந்திருக்குது? ஆவியில. பிரைஸ் காட். அல்லேலூயா. எங்க நடந்திருக்குது? அப்ப இந்த ஆவிதான் உண்மை மனிதன். ஒருத்தர் இருக்கிறான், நல்லா ஆளா இருக்கிறான், திடீர்னு போயிருக்காப்ப நம்ம என்னதான் சொல்றாங்க, ஐயோ ஃபேன் சட்டை கோட் சூட்லாம் போட்டு கல்யாணத்துக்காக புறப்பட்டு இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் போயிடு எல்லாம் இருக்காரு பாருங்க, இப்ப போயிட்டாரு. அப்ப எது உண்மை மனிதன்? இப்ப அந்த உண்மை மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவான், நீ நீதிமான், நீ தேவனுடைய பிள்ளை, நீ முற்றும் ஜெயமற்றவன், உனக்குள்ள பயமுள்ள ஆவி இல்லை, நீ கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற, நீ உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற, உன்னால மேற்கொள்ள முடியாத எந்த காரியமும் இல்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உள்ள அந்த மனிதன் இருக்கான். நீங்கள் அந்த மனிதனை பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் தான் அந்த மனிதன். பிரைஸ்லா உங்களை குறித்து தான் முற்றும் ஜெயங்கொள்வராக இருக்கிறோமே. அந்த மனிதனு கூட இயேசு கிறிஸ்து இணைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க ஆவியுடனே கூட இணைந்திருக்கிறார். ஆவியானவர் உங்க ஆவியுடனே கூட இணைந்து சொல்றாரு, நீ என்னோட பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ சுகமாயிட்ட. அப்படி என்றால் உண்மை மனிதன், உள்ளான மனிதன், ஆவி மனிதன், அவன் தான் உண்மையானவன். அல்லேலூயா. அது நமக்கு சந்தேகம் இல்லையா? பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மறைச்சு போயிட்டாரா என்ன சொல்லும், போயிட்டாரு. அப்ப யாருக்கு மரியாதை? உள்ள இருக்கிற ஆவி மனிதன். வேதாகம் சொல்லுது அவன் உள்ளான மனிதன் என்று சொல்லுது, உண்மை மனிதன் என்று சொல்லுகிறது. அவன் ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறது, அவன் ஒரு ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவனுடைய திட்டம் 1 தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, டாப் ஆவிய பூர்ணமாக்கிக்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது. அப்ப இதெல்லாம் எங்க செயல்படும்? அப்ப நமக்கு இப்ப இது புரிந்து கொள்ளாவிட்டால் உங்க மனதில பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் இப்படிலாம் போட்டிருக்குது, தேவனா பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போட்டிருக்குது, நான் தடுமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒருவர் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்தன்னு போட்டிருக்குது. 2 கொரிந்தியர் என்ன போட்டு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் தோல்வியை அனுபவிக்கிறோம், பயத்தை அனுபவிக்கிறோம், வியாதியை அனுபவிக்கிறோம். எது உண்மை மனிதன்? அல்லேலூயா. இந்த உண்மை மனிதன் தான், இந்த உள்ளான மனிதன் தான், இந்த ஆவிக்குரிய மனிதன் தான் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணுகிறான். இந்த ஆத்துமா மனிதன் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண. அப்ப மனிதன் என்பவன் அவன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் என்ற கூட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. புரிந்து கொண்டீங்களா? அப்படி என்றால் நீங்கள் யார் என்பது வேத வசனம் சொல்றதுதான் நீங்கள். அல்லேலூயா. உங்களுடைய சரீர பலவீனம் சொல்றது நீங்கள் அல்ல, உங்களுடைய பற்றாக்குறை சொல்வது நீங்கள் அல்ல, உங்களுடைய மனதில் பயமா சொல்வது அதுவும் நீங்கள் அல்ல. நீங்க அன்பானவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க முற்றும் ஜெயம் பெற்றவர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. இந்த உண்மை மனிதன் தான் வெளியே போறான். அல்லேலூயா. அவன் தான் பரலோகத்துக்கு போகிறான். அந்த உள்ளான உண்மையான மனிதன் தான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், நடக்கிறான். செத்தவன் நடக்க முடியுமா? செத்தவன் சாப்பிட முடியுமா? செத்தவன் சிரிக்க முடியுமா? அவன் யார் தான் சிரிச்சிட்டு இருக்கா? அல்லேலூயா. உண்மையான மனிதன் தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே என்னன்னா செழிப்பு தான். ஆதாம ஆண்டவர் செழிப்புக்குள்ளதான் வச்சார். செழிப்பு எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா வனாந்தரத்துல இருந்து. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இது பிசாசுடைய திட்டம். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா, நான் என் பிள்ளைகளை செழிப்புக்குள்ள வைக்கிறேன். பிரைஸ் காட். செழிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க
இங்கிலீஷ் வேதாகமத்துல இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராஸ்பரிட்டி. அதுக்கு பல அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்குது. சில அர்த்தங்களை நான் வாசிக்க போறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வெல்த், செல்வம். செழிப்பு என்றால் ப்ராஸ்பரிட்டி என்றால் செல்வம். இரண்டாவது சக்சஸ், வெற்றி. அல்லேலூயா. செழிப்பு என்றால் வெற்றிங்க. அந்த வெற்றி உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி. அடுத்தது இந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது சாதனை. நீங்க இந்த உலகத்தில் சாதாரண ஆளா இருப்பீங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இவன் எப்படா வீடு கட்டினான் என்று உறவினர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு, இவன் எப்படா இப்படி முன்னேறினான், சாதனை படைப்பீங்க. ஏன்னா அந்த செழிப்பின் அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. நான் யாரை நம்புகிறேன்? நான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் பாருங்க. அடுத்தது ரிச்சஸ், அதாவது ஐஸ்வர்யம், பொன். அல்லேலூயா. ஐஸ்வர்யம், செழிப்புக்கு உங்க வீட்டுல உங்களுடைய சரீரத்துல உங்க குடும்பத்துல பொண்ணு இருக்குன்னா செழிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. பிரைஸ் காட். இல்லாட்ட வான்னு சொல்லுங்க. பிரைஸ். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அடுத்து போட்டுக்கு the benefit, லாபம், பிரதிபலன். பிரைஸ்னா உங்களுக்கு நீங்க செய்கிற ஜெபத்துக்கு பிரதிபலன் உண்டுங்க. அது ஏன்னா நீங்க செழிப்படைவீங்க. நீங்க செய்கிற வேலையில உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. உங்களுக்கு லாபம் தான். பாருங்க, சிலர் போட்டிருப்பான், அவன் போட்டிருக்கான் லாபம், நம்ம ஆளுங்க நினைச்சுனாங்க நஷ்டம். இந்த உலகத்து ஒண்ணு எனக்கு வேண்டாம், எப்போ அண்ணன் வரேன் அப்படின்னா உடனே நானும் எடுத்தோடனே நம்ம தூக்கி போயிருப்பாரு. இந்த உலகத்து உனக்கு ஒண்ணுங்க ஒன்றும் வேண்டாம். அப்படி இல்லைங்க. நீ இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போல நீ செழிப்பாய் வாழ்ந்து கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான் என்பதை காட்டவே இந்த உலகத்தை உங்களை வச்சிருக்காங்க. அல்லேலூயா. திட்டங்களை பெரிதாக்குங்கள், உங்களுடைய எண்ணங்களை பெரிதாக்குங்கள். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவர் இந்த உலகத்தை செழிப்படைய வைத்தார். எங்க இருந்து என்றால் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்து ஆரம்பிச்சாரு. நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது நல்லா இருக்குது, ஆனா என் சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அங்க இருந்து ஆரம்பிங்கள். நீங்கள் செழிப்படைவீர்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதுவே தேவனுடைய திட்டம். வெறுமை இருளை பார்த்து ஆண்டவர் என்னடா இப்படி அப்படி கையை கசக்கிட்டு இருக்குல்ல, ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்க உங்க கடனை பார்த்து பேச ஆரம்பிங்க, உங்களோட விளைவினத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க. வாடகை வீட்டுல இருக்க நம்ம சொன்ன சொந்த வீடுகள் எனக்கு உண்டாகட்டும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இயேசுவின் நாமத்தினால வருவதாக என்று கட்டளையிடுங்க. நான் செழித்திருப்பேன். காரணம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பான். சாதனை படைங்கள். அல்லேலூயா. நீங்கள் சாதனையாளர்கள். அல்லேலூயா. வியாதி மீது ஜெயித்து காட்டணும். அற்ப ஆயுசு என்பது நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆபத்து விபத்து நமக்கு இல்லை. பிரச்சனைக்கு வியாதிக்கு பின்னாடி கர்த்தர் கிரியை செய்கிறார், பிசாசு தான் கிரியை செய்கிறான். அவர் நல்லவர். அல்லேலூயா. இதை ஆழமா பதிஞ்சு கொள்ளுங்க. அவர் ஒரு காலம் ஏதேன் தோட்டத்துல வியாதி கொடுக்கல, சாபத்தை கொடுக்கல, பற்றாக்குறைய கொடுக்கல, வறுமைய கொடுக்கல. 3ஆம் அதிகாரத்துல தான் பிசாசுடைய நய வஞ்சகத்தினால எல்லாம் வந்தது. பிரைஸ்லா. அப்ப வியாதிக்கு கர்த்தர் காரணம் இல்லை. அற்ப ஆயுசு என்பது கர்த்தருடைய திட்டத்துல இல்ல. பூர்ண ஆயுஷ் நாட்கள். சொல்லுங்க, பூர்ண ஆயுஷ் நாட்கள். அல்லேலூயா. நல்லா செழித்து இருப்பேன். பாருங்க, அடுத்து பாருங்க, பெனிஃபிட், growth, வளர்ச்சி. தாவீது நாளுக்கு நாள் நீ வளரணும். சபை கூடி வருது இல்ல, வேத வாசிப்புல, தியானத்துல, எல்லாவற்றிலையும், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலையில, உங்களுடைய பண காரியத்தில் எல்லாவற்றையும் growth ஆகணும். ஏன்னா நீங்க யார் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கர்த்தரை நம்புகிறவன். உங்களுடைய வார்த்தையை மீது நம்பிக்கை. இந்த வார்த்தையை உங்க மனசுல வச்சுக்கணும். எங்கெல்லாம் வளர்ச்சி, எங்கெல்லாம் growth, இதெல்லாம் நம்ம பைபிளை பார்க்க போறோம். இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உங்க மனசுல என்ன செய்யணும்? வைக்கணும். நான் வளருவேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாங்க. பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்க உங்க பேர் போட்டு சொல்லுங்க. மோசஸ் ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப செழிப்பு என்றால் என்ன? செழிப்பு இங்க உள்ள இருக்குதா? விருத்தி என்பது செழிப்பு. வேதாகமத்துல பல ஆயிரக்கணக்கான வசனங்கள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எங்கெல்லாம் வளர்ச்சி, எங்கெல்லாம் பெருக்கம், எங்கெல்லாம் உயர்வு, அதெல்லாம் எதை குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது. நீங்கள் இந்த வருடத்துல
நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்னா நீங்கள் செழிப்பு அடைவீர்கள். நீங்க வளருவீங்க. பேசாதீங்க. இல்ல பாஸ்டர் எனக்கு அப்படி இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு. அல்லேலூயா. நான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒளிங்கிருந்த வெறுமை இருளில் இருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணாரு. வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னாரு. ஒரு அற்புதமான ஒரு செழிப்பான ஒரு பூமியை ஆண்டவர் படைத்து மனுக்குள்ள ஒரு மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனை ஏதேன் என்ற செழிப்புக்குள்ள வச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இருளின் ஆலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யமாகிய கிறிஸ்து என்ற செழிப்புக்குள்ள வச்சிருக்காருங்க. உங்க வாழ்க்கை செழிக்கும். காரணம் இயேசுவின் ரத்தம் உங்களை மூடி இருக்கிறது. காரணம் இயேசுவின் விலைக்கிரயத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்க. சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை செழிக்கும், என் குடும்பம் செழிக்கும், எங்க சபை மக்கள் செழிப்பார்கள், எங்க ஊழியக்காரர் செழிப்பார், எங்க ராஜ்யபலி இயேசுவின் நாமத்தில் செழிக்கும், இந்த மாவட்டம் இயேசுவின் நாமத்தில் செழிக்கும், தமிழ்நாடு இயேசுவின் நாமத்தில் செழிக்கும். ஏன் தமிழ்நாடு பாடிட்டாருன்னா இதை குரோத் பண்ணி காட்டணும். இப்படி செழிப்படையும். இது போல அவங்க தான் சொல்லுவாங்க மற்ற மாநிலத்தில் இருந்துன்னா தமிழ்நாட்டை தேவன் ஆசீர்வதிச்ச தேவன் எங்க மாநிலத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உலக மக்கள் சொல்ல போறாங்க, தமிழ்நாட்டில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார் என்றால் எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்ல போறாங்க. அதுக்கு ஒரு திறவுகோள் யாரு தெரியுமா? உங்கள் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒரு ஷாம்பிள் பண்றாரு. உங்களெல்லாம் செழிப்படை வைக்க போகிறார். புரிந்தவர்கள் தலைகளை தட்டுங்கள். ஜீசஸ் ரேகாபாலா ஷாலகாபா ரேகாபாலா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இது அடிக்கடி வெல் பீயிங், நல்வாழ்வு. செழிப்பது வெல் பீயிங், நல்வாழ்வு. நல்லா வாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நல்வாழ்வு அடையணும். அடுத்து போட்டிருக்கு பூம், முன்னேற்றம். ஏற்கனவே நம்ம ஆராதனைக்கு பேர் தான் வச்சிருக்கிறோம், முன்னேற்றத்தின் முன்னேறுங்க. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் உண்மையாவே நிறைய பேர் 9:30 வந்துட்டாங்க. இன்னைக்கு 10 மணிக்குள்ள 30-40% மக்கள் வந்துட்டாங்க. இதாங்க முன்னேறணுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும். ஆராதனையில வந்து கேட்கணும், ஆனா என் கூட பேசுங்க. ஏன்னா உங்க மேல என்ன பிடித்து இருக்கிறது? செழிப்பு பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. நீங்கள் முன்னேறுவீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். முன்னேற்றம் பாருங்க. அடுத்தது இன்ஃப்ளேஷன், அதாவது பணத்தின் அளவு அதிகரிப்பு. இன்ஃப்ளேஷன், உங்களுக்கு பணத்தின் அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அல்லேலூயா. பணத்தை அப்படியே பாட்சிட்டு என்ன செய்ய வாடகைக்கணும், இவ்வளவுதான். எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு பணம் என்ன செய்யல. பற்றாக்குறை வாழ்வு. பணத்தின் அளவு அதிகரிப்பு. ரைஸ்லா. பணத்தின் அளவு அதிகரிப்பு. நீங்கள் செழிப்படைவீர்கள். இதை புரிந்து கொள்ளணும். பணத்தினால பாருங்க, ஆதாம் ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டுறாரு. ஒவ்வொரு அதிகாரத்து போ பார்க்க அப்படி பெரிய ரிச்சா மாறிட்டு இருக்கிறான் ஆபிரகாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இவங்க எல்லாமே பாருங்க, எங்கெல்லாம் பாருங்க பஞ்சம் அங்கிருந்து செழிப்பு மாற்றுவார். திரும்ப பிசாசு பஞ்சத்துக்குள்ள கொண்டு போவார். திரும்ப ஆள விட மாட்டார், செழிப்புக்குள்ள கொண்டு வருவார். இதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க பிரைஸ் காட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அபண்டன்ஸ், ஏராளமாக தாராளமாக. இல்லையா? ஏராளம் தாராளத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? எல்லாவற்றிலையுங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கட்டளையிட போறார். ஏராளம் தாராளம் நல்லா வாரி பாருங்க. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். வாரி இறைத்து விருத்த நிர்ணயிக்க பாருங்க. நீங்க அநேக சபையில தசமபாவம் காணிக்கை குறித்துனா என்ன தசமபாவம் காணிக்கை குறித்து பேசுறாங்க. அங்கதாங்க உங்களுடைய செழிப்பு அடங்கி இருக்குது. பிரேஸ்லா. இது பேசாம இருக்கிறதால தப்பு. இப்ப நான் மட்டும் ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுமே பேசணும்னு வச்சுக்கோங்க, நீங்க செழிப்பு நினைச்ச முடியாது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மிஸ்ரணமாயம் அல்ல, கட்டாயப்பட்ட மனதை நியமித்தபடியே கொடுக்கிறவர் உற்சாகமா கொடுக்க இடத்துல இதை நான் சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை சரியா நேசிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய விளை நிலையத்துல நீங்க விதையை போட்டு அறுவடையை பார்க்கணும். பிரைஸ் காட். நான் என்னுடைய நிலத்துல விதையை போட்டு நான் அறுவடை என்ன செய்யறேன் பார்க்கிறது போல நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பொருளாதார செழிப்பு நீங்க விதைக்கிற விதையில இருக்குது. அந்த விதை எப்படி இருக்கணும் தெரியுமா? உற்சாகமா இருக்கணும்,
கட்டாயமா இருக்கக்கூடாது. ஏன்னா புரிந்து கொள்ளும்போது நம்ம உற்சாகமா திருவனந்தபுரத்துல ஒவ்வொருவரும் நம்ம மக்களுக்கு யாரும் குற்றோடு வராது. இல்லையா? அப்புறம் 3 நாள் உபவாசம் பண்ண நீ வேணும் போட்டுக்கு நானும் எங்க அப்பா ஏற்கனவே ஜாயின்ல தான் இருக்கிறோம். பிரைஸ் காட். சீசர்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. பரிசேயர் சதுசேயர்கள் வாரத்துல உபவாசம் போடக்கூடாதுன்னு சொல்லல, உபவாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஆனா என் உபவாசத்துலதான் இது கிடைச்சிட்டுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உபவாசம் என்பது என்னன்னா, உங்களை பிரித்து கொண்டு, இந்த உலக காரியத்தை விட்டு உங்களை பிரித்து கொண்டு தேவனோடு உட்கார்ந்து நேரம் செலவழிக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க உபவாசம் போட்டாதான் உங்களுக்கு கொடுப்பாரு இல்ல. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது. இந்த உபவாசம் எதுக்குன்னா, நீங்களும் தேவனும் இன்னும் ஐக்கியப்பட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வசனத்தை வாசித்து கொஞ்சம் சாப்பாடு கூட வேண்டாம் ஆண்டவரே, உங்க கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இது உபவாசம். இப்படி ஆண்டவர் நான் உபவாசம் போட்டு ஆண்டவரை பிடிச்சு கையை பிடிச்சு இழுத்து அவருடைய சிங்காசனத்துல இருந்து கீழே இறக்கி விட்டு எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? இப்ப நம்ம பிள்ளை இருக்குது, அட்டம் பிடிக்குது, காலம் மதியானம் சாப்பாடுக்கு போய் அது 3 நாள் உபவாசம் போடணும் நம்ம பிள்ளைங்க. இயேசுவே கொடுத்த எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது. அப்ப உபவாசம் என்பது தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். உங்களுக்காக யாவையும் அவர் ஆண்டவர் நீங்க செய்து முடித்திருக்கிறார். உபவாசம் என்பது நான் தேவனோடு நான் இன்னும் கொஞ்சம் ஐக்கியப்படுறேன். இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவரோடு வசனத்தை மனுஷன் 50ஆம் தேவனோட வாயிலாக பிறப்பட ஒரு வார்த்தை இதை போட்டாலும் உனக்கு ஆண்டவர் கிடைக்கணும்னு நோக்கத்துல போயிடுறாங்க. அது அப்படி இல்லை. நம்ம அப்பாவை சரியா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைக்கு அப்படி இருக்குமா? நாம மதியான சாப்பாடு காலைல உபவாசம் பண்ணுவோம், நைட் சாப்பாடுக்கு அடுத்தது மதியானம் உபவாசம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? பொல்லாதாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அதை புரிந்து கொள்ளுங்க. அது ஜெப நேரம். எதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, நான் ஆண்டவரும் நான் ஐக்கியப்படுறேன். எதுக்காக வேத வாசிக்க பைபிள் வாசிக்கல, அதனால ஆண்டவர் பாருங்க இவ்வளவு பிரச்சனைக்கு நம்ம பைபிள் வாசிக்காதனால தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்காங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு தீமை செய்யணும் அல்ல. அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை ஆண்டவர் அடிச்சு போடுகிறார்ல, உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து உங்களை மீட்டு கொண்ட அன்பான தகப்பன் அவர். அல்லேலூயா. எதற்காக நீங்க பைபிள் படிக்கிறீங்க தெரியுமா? எதற்காக ஜெபிக்கிறீங்க, எதற்காக துதிக்கிறீங்க அப்படின்னா, அவர் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அல்லேலூயா. இப்ப யார் மேல நமக்கு கொஞ்சம் அவங்க ரொம்ப பிரியமா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம் அவங்க கூட. அது போல எனக்கு ஆண்டவர் மேல ரொம்ப ஆசை. ஆக நான் பைபிள் எடுத்துட்டு என்ன செய்யறேன்? அவரோடு பேசுகிறேன், அவரோட நேரம் செலவழிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அந்த ஆசைக்குள்ள வரணும். அப்படி வந்துட்டு அவங்க ஜெபம் இனிமையா மாறிடும். ஜெபிக்காம உங்களால இருக்கவே முடியாது. பைபிள் வாசிக்காம உங்களால இருக்கவே முடியாது. இந்த வேத சத்தத்தை தேவனுடைய வார்த்தை கேட்காம உங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய குரல் நமக்கு இனிமையாக மாறிடும். இந்த தேசத்தை எல்லாம் அடைச்சோம் விசனமாயும் அல்ல, தன் மனதை நினைத்தபடியே உற்சாகமாய் ஆண்டு எதை பார்க்க எதை செய்தாலும் என்ன பண்ணாலும் சபைக்குன்னு அதேதான். சபைக்கு என்ன செஞ்சாலும் இவன் பாஸ்டர் செய்யறாரு, அவங்க பார்க்க இவங்க பார்க்க கர்த்தர் பார்க்கறாரு. கர்த்தருக்கு நானும் என்ன செய்கிறேன். நான் எதுக்காக ஆராதனைக்கு வேகமா வரேன்னா, ஆண்டவர் என் கூட இன்னைக்கு பேச போறேன். அல்லேலூயா. நான் கொஞ்சம் நேரம் தேங்க்ஸ் சொல்ல போறேன். வசனத்து மூலம் ஆண்டவர் என்னோட கூட என்ன செய்வாரு? எல்லாமே எதன் அடிப்படையில? அன்பின் அடிப்படையிலே இருக்கும். ரைசலா. கட்டாயத்தின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. நம்ம பிள்ளைங்களை நீங்க ட்ரைனிங் பண்ணும்போது அப்படின்னா ஜோ பண்ணியா பைபிள் படிச்சியா அப்படின்னு கட்டாயத்துக்குள்ள கொண்டு போவாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, ஏசப்பா கூட பேசு, ஏசப்பா கூட நினைச்சுவாரு பேசுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஒரு அன்பின் அடிப்படையில் ஆண்டரோடு இணைக்க வைக்கணும். பிரைஸ் காட். பாருங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட், செழிப்பு என்பது குட், நல்லது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாமே என்ன சொன்னாரு? நல்லது 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 நல்லதுன்னு சொன்னா. அப்ப செழிப்பு நல்லது, குட், நல்லது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உண்டாக்கினார் ஆதாமுக்காக நல்லது நல்லது. அப்போ அதே போல நீங்க சொன்ன செவ்வாயும் சனியும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்லதுதான். ஏற கண்டவும் கிடையாது, எமகண்டவும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஒவ்வொரு செகண்டும் எனக்கு நல்லதுதான். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சிலர் சொல்றாங்க தீமையா நடந்தா எல்லாம் அவர் ஆண்டவன் செய்யும். தீமை நடந்து கை கால் உடைக்கிறது ஆண்டவர் செய்யலாம். கை கால் உடைக்கிறது ஆண்டவர் செய்யலாம். இப்போ நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கை கால் உடைக்குது, அந்த பிள்ளை சொல்லுது இல்லை எங்க அப்பாவோட செய்யலாம். அவ்வளோ பொல்லாத ஆளாயா அவங்க அப்பா. சொல்றது புரியுதுங்களா? ஹலோ,
அல்லேலூயா. அந்த பிள்ளை போய் சொல்லுது, கையில கால் கட்டி போட்டுட்டு கையில உடைஞ்சு கட்டு போட்டு ஸ்கூலுக்கு போகுது. பாப்பா எப்படி விழுந்த? எல்லாம் எங்க அப்பாவோட செயல் தான். எங்க அப்பா என்னைய சிரிச்சிட்டு என்ன செஞ்சாரு, திருத்திட்டு இருக்காரு. அப்படி திருத்துவீங்களா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல ஒரு தீமையும் இல்லை. அவர் நல்லவர் 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 நல்லவர், கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். இது ஆழமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசு ஓடிடுவான். பிரைஸ் காட். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சில நேரங்களில் நம்ம அறியாம போய் இப்ப தொடாத கரண்ட்ல கொஞ்சம் கரண்ட் லீக் ஆகுது, இல்ல தொடராக செய்யலன்னு சொன்னாலும் தூக்கி தப்பு. ஆண்டவர்களை இப்படி கரண்ட் தொட வச்சு இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? புரிந்தவங்க என்ன சொல்லுவீங்க? வளர்ந்தவங்க என்ன ஐயோ தெரியாம தொட்டுட்டேன் ஃபர்ஸ்ட், அதனால நெஞ்சிச்சு கடிச்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு புரியும். இப்ப சின்ன பிள்ளை இருக்குது, அம்மா பக்கத்துல நிற்குது, இந்த பிள்ளை தெரியாம போய் அந்த சூடான சட்டியை போய் கை வச்சிருச்சு. உடனே கை வச்சோன்னு அம்மா அப்படிதான் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளை கிறிஸ்தவர்கள். அவங்க சொல்லுங்க என்ன பேரு? அவங்க எல்லாம் சின்ன பிள்ளை. ஆண்டவர் தான் அடிக்கிறாரு, ஆண்டவர் தான் நொறுக்கிறார். எப்போ உன்னை நொறுக்கு அவரை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமானார். அல்லேலூயா. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சில கம்பெனி எடுக்கிறதுக்கு தப்பாவே சொல்லி கொடுத்தாங்க. கம்பெனி எடுக்கிறாங்க பலவீனமா இருப்பார். இல்லைங்க, அல்லேலூயா. நான் கம்பெனி எடுக்க என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு ரத்தம் என்னை கழுவும். அல்லேலூயா. பிரைஸ் காட். என்ன நினைவு கூறும்படி அவரை நினைக்க எனக்காக இயேசு என்ன செஞ்சிருக்காரு, அதனால எனக்கு என்ன லாபம். பிரைஸ் காட். இது புரிந்து கொள்ளுங்க. அதான் உயர்த்தது பிற்பாடு 2 கைகளை உயர்த்தி அப்படியே மனதார ஆசீர்வதிச்சுக்கிட்டே பரலோகத்துக்கு போன தகப்பன் உங்க கூடயே இருக்காரு. அல்லேலூயா. அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? உனக்காக யாவரை செஞ்சு முடிச்சிட்டேன், இனி ஆசீர்வாதம் துவங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே போறார். அல்லேலூயா. இது எதனுடைய மாதிரி அப்படின்னா ஆதியாகமம் 1:28 மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள் என்று சொல்லி ஆசீர்வதிச்சார். இவன் இழந்து போயிட்டான், திரும்ப விட்டாரா? இப்போது பஞ்சத்தை, வறுமையை, வியாதியை, தருத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இப்ப 2 கரங்களை உயர்த்தி சொல்ல, நீ செழித்து இருப்பாய், நீ வாழ்ந்து இருப்பாய், உனக்கு நல்வாழ்வு உண்டாகும், உனக்கு மேன்மை உண்டாகும், உனக்கு வெற்றி உண்டாகும், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ இப்ப இருக்கிற நிலையில இருக்க மாட்ட, நீ பலுகி பெருகுவ. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது ஊருக்கு வெளியூருக்கு எங்கேயாவது சர்ச்சைக்கு போனாலும் அந்த உண்மையாக தம்பி பீட்டர் நானும் வீட்டில் பேசிட்டு இருப்போம். சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துடுவாப்ப. பிரைஸ்கா விசுவாசம் சொல்கிறேன். அப்பாங்க என்னைக்காவது ஊருக்கு வெளியூருக்கு போகும்போது சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அங்கே ஒரு பிரசங்கமே எனக்கு உட்காரவே முடியல, பிரசங்கத்தை கண்டுபிடிக்க தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு சத்தியத்தை நீங்க ஆழமாய் பதிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதையும் உள்ள விட மாட்டீங்க. அல்லேலூயா. எங்க அப்பா என்னை அடிக்கிறவர் அல்ல, எங்க அப்பா என்னை எந்த நேரத்திலையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. இது புரிந்து கொண்டு நீங்க அப்பா கிட்ட ஓடி வந்துருவீங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்ன செய்கிறாரு, இதை புரிஞ்சுக்கணும். நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். தீமைக்கும் விபத்துக்கும் ஆபத்துக்கும் தரித்திரத்துக்கும் ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் பின்னாடி பிசாசு கிரியை செய்கிறான். நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வெற்றிக்கும் சுகத்துக்கும் அன்புக்கும் மன்னிப்புக்கும் பின்பாக இயேசு கிறிஸ்துவும் தேவ தூதர்களும் பரலோகமும் நமக்காக கரங்களை தட்டி இந்த ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஒருவர் நான் அறியாமையினால் ஏதாவது போய் தொட்டிருக்கலாம், நான் ஏதாவது மீறி செஞ்சிருக்கலாம், அதனால பிசாசு செஞ்சிருக்கலாம். நம்ம பேசுற வாயினால பேசுற சில வார்த்தைகளால கூட அவன் பிடிச்சிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து அவன் வந்து என்ன செய்ய உரிமை பாராட்டலாம். ஆனா கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நீங்க அதை விட்டுட்டு நீங்க புரிந்து அநேக கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன கிறிஸ்தவர்கள், குழந்தை கிறிஸ்தவர்கள். தொட்டுட்டு தொடாத என் அம்மா தான் இப்படி தொட வச்சான்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுவாராம். ஒரு பிள்ளை தூங்கு, இப்போ யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை சர்ச்சில், சின்ன பிள்ளை தூங்கணும்னா ஒரு அம்மா விரும்புது, அப்பா விரும்பாங்க. நல்லா கிள்ளி விட்டுட்டு சரி தொட்டு அமைதியாக திரும்ப இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா கர்த்தர்? அவர் நல்லவங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் எடுத்துட்டு போயிடுவாரு, இது ஒரு பிரசவம். பிரைஸ் காட். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து டக்குன்னு எடுத்துட்டு பரவாயில்ல கொண்டு போயிடுவாங்க. அங்கே உங்கள் விஷயத்தை நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. அங்கே அங்கே பரலோகத்தில் அப்படியே தேவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு கேஷியோ காலியாக இருந்துச்சான். என்னடா கேஷியோ காலியாக இருக்காரு நீங்கள்? சரி, நீங்கள் வாசிக்க ஆள் தேவையே அப்படின்னு பூமியை பார்த்தாரான். அங்கே வந்து ஒரு பையன் 12 வயசு பையன் அழகாக கேஷியோ வாசித்துருந்தான். அழகாக வாசி, அவனை தூக்குங்க. இல்லைங்க, நான் ஜோக்கு சொல்லு, நீங்களாம் ஜோக்கு, நாங்களாம் அப்படி பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அப்படியே போய் அவங்க உட்காந்து எங்கள் நாங்களும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ ஆயுஷில் யாராவது இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சரி கட்டுருக்கு. கற்று இப்படி பார்த்தா அதனால தான் அவங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டாரு. இல்லை உங்கள் பையனை எடுத்துட்டு இப்போ அங்கே போய் நான் பார்க்குறேன், உங்கள் கேஷியை வாசித்து கொண்டு இருக்கிறார். இப்படிலாம் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அப்படின்னு அந்த ரோஜா பூ தோட்டத்தில் அப்படியே ஆண்டவர் உலாவிட்டு வந்தாராம். ஒரு பூவை பார்த்தாராம். அந்த பூவை அவர் ரொம்ப பிடித்ததாம். இது எனக்கு வேண்டும் என்று எடுத்துட்டாராம். பார்த்தா 8 வயசு பையன் போயிட்டான். இவர் அவருக்காக அவருடைய தோட்டத்தில் அந்த பூவை நட்டு வைத்து அழகு பார்த்துட்டு இருக்கிறார். நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி, அல்லேலூயா, நீ உன் பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு அவர் பறித்து கொண்டு போகிறார். யார் தடை செய்வது? கதவுல என்னடா நினைக்கிறீங்க? நான் செய்தியாக கேட்டு வந்தேன். எப்போ என்ன போறான்னு தெரியலையா, என்ன செய்ய போறான்னு தெரியல. அவர் சித்தமான எழுதிட்டு போயிடுவாரு. அதனால நானும் மேல தலானி கூட வேண்டாம், தரையிலே படுத்துக்கிறேன். எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவேன். அதனால இப்ப நான் ஆயத்தமாறு அப்படின்னா இருந்தேங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அல்லேலூயா. இல்லைன்னா இப்படி நினைப்பேன், நம்ம கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு, கர்த்தர் நல்லவர், அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. அப்படி அதுவும் தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ உன் பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். பாருங்க, இயேசு தேவனை பத்தி நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். 66 புஸ்தகங்கள்ல 39 புஸ்தகம் பழைய ஏற்பாடு, மீதி இருக்கிற 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடு. இப்போது நம்ம இந்த காலங்களை புரிந்து வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாண காலத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு மோசே காலத்தில் 30 லட்சம் மக்கள், அவங்க யார்? யூதர்கள். அப்பொழுது புறஜாதிக்கு ரட்சிப்பு இல்ல. யூதர்கள் வழியாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அது நியாயப்பிரமாண காலம். முதல் காலம் பார்க்கும்போது தூதர்களின் காலம். அடுத்து ஆதாம் ஏவாள் பார்க்கும்போது அறியாமையின் காலம். நோவாவின் காலத்தை பார்க்கும்போது மனச்சாட்சியின் காலம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய காலம் வாக்குத்தத்தத்தின் காலம். அவங்க கூட எப்படிதான் ஆண்டவர் பேசினாரு? வசனத்தை வாக்குத்தத்தமா கொடுப்பாரு. அவனை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரனை செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ இந்த தேசத்துல குடியிரு, நீ அவன் ஈசாக்கு விதைவேத்தா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யன் ஆக்கினார். உடனே யாக்கோபை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன்னை இன்னும் நட்சத்திரங்களை போல பழகி பெருக பண்ணுவேன். இப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசினார். வாக்குத்தத்தத்தின் காலம். அல்லேலூயா. மோசே சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி சீனா மலைக்கு போன உடனே 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. பிரைஸ்லா. அந்த 10 கற்பனை யாராலையும் கை கொள்ள முடியாது. 616 நியாயப்பிரமாணங்கள், சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அது எதற்கு என்றால், இந்த இப்ப பாருங்க, ஹெல்மெட் அணியலாமா அணியக்கூடாதா, அணியணும்னு சொல்லி ஒரு சட்டம் அணிஞ்சிருச்சு வந்துருச்சு. அப்ப நமக்கு தெரியுது இந்த சட்டம் கொடுக்கப்பட்டது. இதுதான் நியாயப்பிரமாண காலம். மோசே முதல் ஆண்டவராகிய கல்வாரியில இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரை நியாயப்பிரமாண காலம் தான். பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன் சொல்றோம்? நீங்க இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரைஸ் காட். இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாடுல எடுத்துட்டு ஒரு வசனத்தை அந்த சட்டத்தை படிக்க பாருங்க. போய் மற்றவர்கிட்ட மோதிட்டான், உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த சட்டத்தின்படி உங்களுக்கு இவ்வளவு தண்டனை. அது நியாயப்பிரமாண காலம். பிரைஸ் காட். ஆண்டவர் அப்ப தண்டனை கொடுத்து, ஆண்டவர் கொடுக்கலங்க, சட்டம் கொடுத்துச்சு. பிரைஸ் காட். இப்போ நம்முடைய அத்தனை அக்கிரமங்களையும் பாவத்தையும் சாபத்தையும் தண்டனையும் அவர் ஏற்றுக்கிட்டார். அல்லேலூயா. இப்ப நமக்கு சட்டம் அல்ல, விடுதலை வருகிறது. அல்லேலூயா. நீ நீதிமான், நீ விடுதலையாக்கப்பட்டவனே, தேவனுடைய பிள்ளை. இப்ப நியாயப்பிரமாண காலம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி மோசே தலைமையில வராங்க. பாஸ்டர் யாருன்னா மோசஸ்.
மோசஸ் ராஜா இல்ல, மோசஸ் ராஜா புதிய ஏற்பாடு பாஸ்டர். பிரைஸ்லா மோசஸ் தான். அவர் என்ன பண்ணார்னா இந்த 30 லட்சம் மக்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை அவன்கிட்ட கொடுத்தார். இந்த சட்டத்தை எப்படி என்ன செய்யணும், வாழணும், எப்படி இருக்கணும், அது மீறினா உனக்கு இந்த தண்டனை செய்யும். இப்போ ஒருத்தர் போய் கொலை செஞ்சுட்டு நமக்கு சட்டமே இல்லை, தமிழ்நாட்டு சட்டமே இல்லை, நம்ம என்ன செய்வாங்க, நகையை திருடுவாங்க, கொலை செய்வாங்க, எதுலாம் செய்வாங்க இல்லையா, சட்டமே இல்லை. இப்போ ஏன் சட்டம் வந்தோட என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. சரி, அப்படி மீறி செஞ்சா சட்டம் என்ன செஞ்சிடும், பாயும் இந்த தண்டனை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் நியாயப்பிரமாணம். இப்போது நீங்க யாத்திராகவும் லேவியாகவும் எண்ணாகமும் உபாகமும் நீங்க அப்படியே வாசித்து பார்த்துட்டே மல்கியா வர வந்தாலும் இந்த சட்டம் தான் இருக்கும். இதை செஞ்சா உனக்கு இது செய்யாட்டா உனக்கு இது என்ன கிடையாது, கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கடுத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அங்கேயும் அது எந்த காலத்துக்கு உட்பட்டது என்றால் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு உட்பட்டே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினால்தான் புறஜாதியாகி நமக்கு மீட்பு உண்டு. அல்லேலூயா. அப்பதான் யூதர்கள் வழியாக ரட்சிப்பு நமக்கு வருகிறது. அப்ப கல்வாரி சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை முடிக்கிற வரை என்ன காலம் தான் இருந்துச்சு, நியாயப்பிரமாண காலம் தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ பார்க்கிற பிரசங்கத்துல நீங்க ஆராதனை கூட சொல்றாங்க, சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடு. இதான் ஜபத்துல எங்கனாலும் உபவாசம் ஜபம், எங்க ஜபம்ல இந்த வசனத்தை பிடிப்பாங்க, ஒரு மனுஷனை தேடினேன். நாங்களாம் அப்படி இருந்தோம். காலை 3 மணிக்கு இருந்துச்சு, ஆண்டு வரை அந்த மனுஷன் நான் தான். என் ஃப்ரெண்டு காலை இருந்துச்சோன்னு சொல்லுவான், ஜபமே இன்னொரு பாட்டு படிப்போம், கண்ணீரோடு காலை இருந்துச்சோன்னு கண்ணீர் பாட்டு தான். ஏன்னா நாங்களாம் என்ன செய்யணுமா, தமிழ்நாட்டு இந்தியாவுடைய திறப்பு நின்று மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே அழிச்சிடாங்க, ஆண்டவரே அழிச்சிடாங்க அவனும் கேட்க நாங்கள் திறப்பு நிற்கிறோம். ஒரு மனுஷனும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தர் ஒரே ஒருவர், அவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அதெல்லாம் பவுல் கொண்டு வர்றார் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ஒரு வருஷத்தை ஞாபகப்படுத்துற பாருங்க. பர்சன் அப்படியே லைட்டா செழிப்பு போனாலும் புரிந்து கொள்வதற்காக இங்கே போகுது பாருங்க. புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக உபவாசிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்து முடித்த விலைக்கிரயத்தின் நிமித்தம் தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளால ஒன்றும் இல்லை, இயேசுவால எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஏன் ஜெபிக்கிறோம், நீங்க ரத்தத்தை சிந்திட்டீங்க, ஆகையால உங்களுக்கு என்ன உண்டு, மீட்பு உண்டு. நீங்க காயப்பட்டனால உங்களுக்கு சுகம் உண்டு. யாரெல்லாம் மென்ஷன் பண்றோம், நம்மளல்ல, இயேசுவை. அல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி அந்த பிரசங்கத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நான் இப்போது பாஸ்டர் மத்தியில 35வது நாள் உபவாச ஜெபத்தை முடித்துவிட்டு நான் கூப்பிட்டதுனால இப்ப மத்தியிலே வந்திருக்கிறார். 35 நாளும் உபவாசத்தில் இருந்த தேவ மனிதரை நீங்கள் பார்க்க பக்கத்தில் அப்பா பெரிய உபவாசம் 35 ஆண்டவர் அதனால பிள்ளை பேசினாலும் தப்பிச்சிட்டீங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. உபவாசத்தோடு ஃபர்ஸ்ட் உபவாசம் போட்டா வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மத்திய சுவிசேஷத்துல. அல்லேலூயா. முகவானதா என்ன செய்யாத இருக்காத, ஜம்முன்னு இருக்காத ஒரு டிஷர்ட் போட்டு வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க என்ன பாஸ்டர் நினைக்கிறேன், டிஷர்ட் போட்டு இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அவருடைய போட்ட வஸ்திரத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ பிரதான ஆசாரியர்கள்லாம் பெரிய போதர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழியில வரும்போதே அங்கேயே போட்டு வருவாங்க, பின்னாடி போயிட்டு போதர்கள் வருகிறார் தலைவர். ஆனா இவர் பார்த்தா சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டீக்கெட்ல அவராட்டு பாவி கொஞ்சம் ஜாலியா உட்காந்து, ஏன்னா நம்மளுடைய இதையே கேவலப்படுத்த வந்திருக்கான்னு சொல்லி தான் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து மேல கோவப்பட்டாங்க. நீர் என்ன பாவிகளோடு உணவு சாப்பிடுகிறீர்கள், சுவிசேஷம் எடுத்து வாசிங்க, பாவிகளோடு உணவு சாப்பிடுற அவங்களுடைய போதகர். அன்னைக்கு அதில் இருந்த காலத்து ஆயக்காரர்கள் பெரிய பாவிகள். அவராட்டு ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஊர்லயே அவதான் ஒரு விபச்சாரி தெரியும். அவர் 1 வருஷம் முழுவதும் சம்பாதிச்ச அந்த தைல குப்பியை கொண்டு வந்து இயேசு பார்த்து அப்படியே ஊற்றி இயேசு பார்த்து அப்படியே முத்தம் கொடுக்குறார். பரிசேயர்கள் சதிசேயர்கள்லாம் பார்க்குறேன், இவர் உண்மையான தீர்க்கதரிசியாக காலை தொடுகிறார், இந்நாள் என்று அறியவில்லையே அப்படின்னு சொன்னார். உடனே திரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சலார், பரிசேயரே நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்,
நீ என் காலுக்கு தண்ணிய கொடுக்கல. இவளோ என்னை வந்தது முதல் என் மேல் அன்பு வைக்கிறா. இவன் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. ஒருவன் யார் ஒருவன் அதிகமாய் மன்னிக்கப்படுறான் அவன் என்னிடத்தில் அன்பா இருப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஆச்சரியம். இன்னைக்கு என்னன்னா ஒரு மதம் என்னன்னா ஒரு ஏதோ ஒரு தனித்து எல்லாத்தையும் தனித்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த 2Kல இருந்தாருன்னா நம்ம எங்கேயாவது ரோட்டில் எங்கேயாவது இயேசுவை பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படியே அந்த சாதாரண அதனாலதான் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூதாஸ் தெரிஞ்சாங்க. அவங்க என்ன வஸ்திரம் போடுறான்னு தெரியாது. விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருந்தாருங்க. இயேசு ஏழை இல்லை. அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில மரித்த போது அந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்க. அவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்ம சொன்ன கலர் சட்டையே போடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க நம்முடைய இதயத்துல நாம பார்ப்போம். இதான் நீங்க பக்குவமாகும். பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் பாவி அவருக்கு என்ன பேர் கொடுத்தாரு தெரியுமா? பாவிகளின் சிநேகிதர், சின்னர்ஸ் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. அதனாலங்க எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போடும், ஒருவரும் நீதிமான் கிடையாது. ஆனா இது அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய சுய கிரியையினால நீதிமானாக காட்டுறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நீங்க அதை கண்டுபிடிக்க. சுய கிரியையினால் நீதிமான் அல்ல, இயேசு மீது வைக்கிற விசுவாசத்தினால நீதிமான். அல்லேலூயா. இயேசு இரத்தத்தினால நீதிமான், அவருடைய கிருபையால நீதிமான். இதுதான் இங்க நீங்க இதுக்கப்புறம் நீங்க சுவிசேஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக சில பரிசேயர்கள் சதிசேயர்கள் எதுக்காக அவர் கூட போராடிட்டதுனால இதுதான் அவர் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. அவர் யார் கூடயும் பழகுறாரு, யார் கூடயும் போய் சாப்பிடுறாரு, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் தான் என்பதை காட்ட போறோம். அல்லேலூயா. அவருக்கு எது தேவையோ அதை அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு நாள் அவருக்கு கழுதை தேவைப்பட்டது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இந்த தெருவுக்கு போங்க, ஒரு மனிதனும் எப்பொழுதும் ஏறாத ஒரு கழுதை கட்டிருக்கு காண்பீங்க, போய் கேளுங்க. நீங்க அப்படி கயிறை எடுக்கும் போது சொல்லுங்க, யாருக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க போறாங்க, அப்படியே ஏசப்பா சொன்ன அப்படியே போறாங்க. கழுதை கட்டி இருக்குது. அந்த கழுதையை அவுத்த உடனே கேட்கிறாங்க ஆண்டவருக்கு. அப்ப ஜீசஸ் பத்தி எல்லாத்தையும் இருக்குது. அல்லேலூயா. கழுதை அப்போ வாங்கணுங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நீங்க நம்ம பாருங்க, அநேக ஊழியக்காரங்க கழுதை நான் இயேசு சுமக்கும் கழுதை. இப்ப நம்ம பிள்ளை இருக்குது, நம்ம பிள்ளை அப்பா என் மேல ஏறிக்குங்க, நான் ஒரு கழுதை அப்பா, உங்களை சுமக்கவே நான் வீட்டுல பிறந்திருக்கேன் அப்படிங்க. கழுதையும் கையெடு அப்படின்னு புக்கு உண்மையாக வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் கொடுத்தாரு, யாருங்க ஊழியக்காரங்களுக்காக விசேஷமா எழுதப்பட்டது பாஸ்டர், கழுதையும் கையெடு. கழுதை கையெடா என்ன யாது? கழுதை சுமக்கிறதா நம்ம கழுதை இல்லவா? இயேசு நம்ம இயேசு சுமக்கிற நம்ம கழுதையா இருக்கணும். கழுதை என்பது அப்போது வாங்கணும். அல்லேலூயா. இப்போ நீ இயேசு நீங்க புத்தகம் அவர் நமக்குள்ள இருந்து நீ ராஜாவா இருப்பா, நீ ஆசாரியனாரு, நீ என் பிள்ளையாரு, என் சிங்காசனத்துல உன்னதத்துல என் கூட நினைச்சு உட்கார்ந்துன்னு சொன்னாரு. அன்னைக்கு கழுதை என்பது ஒரு வாகனங்க. பிரைஸ் காட். அப்படி ஒரு கழுதையை சுமக்கணும். நாங்கள் ரொம்ப கழுதைகள். புதிய படம் எங்கேயாவது திரும்பி பாருங்க, நாங்கள் கழுதைகள் என்று பவுல் எந்த இடத்துலயும் எழுதல. நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க பரிசுத்தமானா இருக்கிறீங்க, நீங்க ஒரு நீதிமானா இருக்கிறீங்க. எபேசியர் 2:8 சொல்லி உன்னதத்துல இயேசுவோடு கூட நினைஞ்சிருக்கீங்க, உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் சொல்லி ராஜாக்கள் ஆசாரியமா இருக்கிறீங்கப்பா. நம்ம போய் இப்ப போய் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே நான் ஒரு கழுதை, நான் ஒரு தூசி, நான் ஒன்றும் இந்த உலகத்திலே பெரிய பாவி நான் வந்து இருக்கிறேன். அப்பா சொல் பெரிய பாவத்துக்காக சிலுவையில நேசிச்சுட்டேன், நான் மரித்திருப்பேன் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரே நான் நீதிமானாய் வந்திருக்கேன். ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான வாரேன். ஆண்டவரே உங்க பிள்ளை. ஆண்டவரே இடத்துல சில குறைகள் இருக்கலாம், உங்க ரத்தத்தால் நீங்க என்ன செய்வீங்க? கழுவைங்க. ஆண்டவர் உரிமை பாராட்டுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட எப்படி ஓடி வந்து, இப்ப அடுத்த வீட்டு பிள்ளை ஓடி வந்து என் மடியில உட்கார முடியுமா? ஓடி டவுன் உட்காந்து யாரு என்ன? நம்ம பிள்ளைய நம்ம என்ன டென்ஷனோட வந்தாலும் என்ன செஞ்சுக்காருங்க, நம்ம என்னதான் இருந்தாலும் ஓடி வந்து என்ன செய்யுங்க, துள்ளி குதிங்க, உரிமையா நம்ம பாக்கெட்ல என்ன செய்யும். நீங்க ரோட்ல போயிட்டு ஒரு பிள்ளை ஓடி வந்து பாக்கெட்ல எடுத்து இப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம பிள்ளைக்கு நமக்கு இதுதாங்க ஒரு அல்லேலூயா. இதுதான் ஜெபம், இதுதான் தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு. அல்லேலூயா. எப்போதும் ஒரு சிந்தனை, அவருடைய பிள்ளை
அவர் எனக்கு அப்பா. அல்லேலூயா. நீங்க பிராஸ்பரிட்டி செழிப்பு அதுல நிக்குது. பிரைஸ் காட். நீங்க தெளிவாக கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செய்தியை கண்டுபிடிக்க தெரியணும். பிரைஸ்லா. எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்கணும். புதிய அப்போ நியாயப்பிரமாண காலம் எங்க முடிகிறது? சிலுவையில. அதுக்கடுத்து இப்ப என்ன காலம் தெரியுமா? கிருபை காலம், புதிய உடன்படிக்கையின் காலம். அல்லேலூயா. இந்த காலத்துக்கு பிற்பாடுதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த காலங்களாம் 14 பார்க்கலாம். பிரைஸ்லா. இந்த காலத்துல எப்படின்னா ஆண்டவர் நமக்கு கிரியை செய்திருக்கிறார். அவருடைய கிரியை நிமித்தம் நம்மை மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் நீதிமான தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு ஐஸ்வர்யவான். இதெல்லாம் உங்களுடைய ஆவியில இருக்குது. உங்க மனதில் இது ஏன் உங்களை சொல்றேன்? உங்க மனசை என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தீமைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, பிசாசு தான் காரணம். ஒருவேளை நாம் முட்டாள்தனத்தினால தவறாக புரிந்து கொள்ள தன்மையினால ஏதாவது நினைஞ்சிருக்கலாம், மீறி நடந்திருக்கலாம். பிரைஸ் காட். ஆனா கர்த்தர் நல்லவர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்து வாசிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். இந்த பணத்தின் அளவு அதிகரிப்பு. உங்கள் வாழ்க்கை கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்ப உங்க பணத்தின் அளவு என்ன செய்யும்? கூடும். பார்க்கணும், அதை நினைக்கணும். என் பணத்தின் அளவு என்ன செய்யும்? கூடும். என் வருமானம் என்ன செய்யும்? கூடும். நான் செழித்து இருப்பேன். பிரைஸ் காட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அபண்டன்ஸ் ஏராளமாக, குட், நல்லது நல்லது. அப்ப வேதாகமத்தில் எங்கெல்லாம் நன்மை வருகிறது, எங்கெல்லாம் நல்லது வருது, அப்ப அது எதோட இணைக்கப்பட்டிருக்கிறது? செழிப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், இட் இஸ் குட், நல்லது நல்லது நல்லது. ஒவ்வொரு நாளும் நல்லது நல்லது. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உண்டாக்கி என்னதான் சொல்லியிருக்காரு? நல்லது. உங்க வீடு நல்லது சொல்லுங்க. உங்க வீடு நல்லது, வாழ வீடு நல்லது, எந்த வீடு எப்படி தான் நல்லது. இட்ஸ் a good. நன்மையை பேசுங்க, அது செழிப்பு. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம், அதாவது செல்வத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வு. ஒருத்தோட வாழ்க்கை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற செல்வம். நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆளை கொடுக்க விரும்பாருன்னா செல்வத்தினால அவன் வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ், முன்னேற்றம், மேன்மை. இதெல்லாம் கர்த்தரோட மேன்மையாக பாப்பா உள்ள என்ன அடங்கி இருக்குது? செழிப்பு அடங்கி இருக்குது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்க்ரீஸ், பெருக்கம், அதிகரிப்பு. எங்கெல்லாம் கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம். இப்ப பாருங்க, இந்த கிருபையின் காலமும் வாக்குத்தத்தத்தின் காலத்தை தான் இணைக்கிறார். பிரைஸ் காட். இப்போ ரோமர்ல கொண்டு வந்து என்ன இணைக்கிறாரு? ஆபிரகாமை பற்றி சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நாம யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். இப்போ வாக்குத்தத்தத்தின் யுகமும் கிருபையின் யுகமும் என்ன செய்யப்படுகிறது? எனக்கு அப்ப வாக்குத்தத்தம் யுகம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். கிருபை வார்த்தை, ஆவியானவர் நம்ம நடத்துவார். பிரைஸ் காட். அதனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துடைய காரியங்கள் நமக்கு அல்ல, ஆனா நியாயப்பிரமாணத்துடைய ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமா நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்று அனுபவம். யூதர்களுடைய ஆசீர்வாதமும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்போ இந்த வேதாகத்திற்கு வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கு. புரிந்து கொண்டீங்களா? அல்லேலூயா. மிகவும் நம்ம இப்போ கிருபையின் காலத்துல, ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்துல, புதிய உடன்படிக்கையின் காலத்துல நமக்காய் கடைசி இரத்தத்தையும் சிந்தி நம்மை ஒரு பிள்ளைகளாக, பழைய ஏற்பாட்டில் நம்ம யாரும் தேவன் கிட்ட நெருங்க முடியாது. நீ புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலம் நம்ம அப்பா கிட்ட போக முடியும். இயேசுவின் மூலம் நமக்கு ஆசை. அதனால தான் இயேசுவின் நாமத்தினால இதை கேட்கிறாங்க. என் நாமத்தினால் எவைகள் கேட்பீங்களோ அவைகள்லாம். ஏன் நம்ம இயேசு நாமத்துக்கு கேட்கணும்? புரிந்து கொள்ளணும். ஒரு ஜெபம்னால கடைசி தான் இயேசு நாமத்துக்கு கேட்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு கேட்கும்போது சொல்ல, இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தை எனக்கு என்ன செய்யுங்க. ஏனென்றால் என்னுடைய கிரியினால் அல்ல, இயேசுவின் மூலம் நான் வாரேன். இதான் ஜெபம். இப்போ ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஆமென் அப்படி போட்டுக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபம் வந்து கடைசிக்கு மட்டும் சொல்லணும் இல்லை, ஒவ்வொரு நீங்க சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உங்ககிட்ட நான் என்ன செய்கிறேன்? வருகிறேன். அதனால ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவை எல்லாவற்றையும் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
எந்த கிரியையினால் நான் நல்லவன் என்பதனால, இயேசு எனக்காக மரித்ததுனால, இயேசு இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுனால, இயேசுவின் மூலமாக என்னை ஆண்டவர் இப்படி மாற்றி இருக்கிறார். இயேசுவின் மூலமாக நான் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப செழிப்பு என்பதற்கு 14 அர்த்தங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். பாருங்க, நேரம் முடிஞ்சிருச்சு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆண்டு சித்தமா நாம பார்க்க போறோம். எல்லாம் எழுந்து நிற்போம். Glory to Jesus. பிரைஸ் காட். நீங்க ஒரே ஒரு வார்த்தை நீங்க இப்போ சொல்லிட்டே இருக்க வேண்டும். நான் இயேசு இரத்தத்தினால் மூடப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், ஆவியானவரால் நான் ஆட்கொள்ளப்பட்டவன், என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தாலே செழிக்கும். நீங்க ஒண்ணு எல்லா பகுதியிலும் நீங்க இந்த வசனத்தை பயன்படுத்துங்க. என்ன பயன்படுத்துன்னா, இயேசுவின் நாமத்தாலே என் வாழ்க்கை செழிக்கும், என் சரீரம் செழிக்கும், என் குடும்பம் செழிக்கும், என்னோட வேலைகள் இயேசு நாமத்தால செழிக்கும், இந்த சபை இயேசு நாமம் செழிக்கும். இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. இந்த நாள் முதல் இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, எல்லா காரியத்தையும் பார்த்து சொல்லுங்க, இயேசு நாமத்தால செழிக்கும். இந்த ராஜபுரத்துக்கு ரோடுகள் செழிக்கும், இந்த பட்டணம் செழிக்கும், இந்த மாவட்டம் செழிக்கும், இந்த தமிழ்நாடு செழிக்கும், தமிழ்நாட்டுடைய திருச்சபைகள் செழித்திருக்கும். பிரைஸ் காட். என் சரீரம் செழிக்கும் என்று சொல்லுங்க. ஒரு சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை பார்த்து, பலவீனமான பகுதியை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் என்ன செய்யும்? செழிக்கும். என் பிள்ளைகளுடைய வாழ்வு இயேசுவின் நாமத்தில் செழிக்கும். நான் கையிட்டு செய்கிற வேலைகள் செழிக்கும். என் சாப்பாடு எல்லாத்தையும் பேசுங்க. இது அவருடைய கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார். Glory to God. கரங்களை தட்டி ரேபா Thank you Jesus. உங்கள் வாழ்க்கை செழித்திருப்பதாக, உங்கள் குடும்பங்கள் செழித்திருப்பதாக, உங்கள் வருமானங்கள் செழித்திருப்பதாக, அது இன்க்ரீஸ் ஆவதாக. இயேசுவின் நாமத்தாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்.